நீட் தேர்வு முறைகேடு மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சிறுபான்மை துறையினர் கோவையில் கண்டன ஆர்ப்பாட்டம். நீட் தேர்வில் நடந்துள்ள முறைகேடுகளை கண்டித்து கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சிறுபான்மை துறை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 2024 நீட் தேர்வு முடிவுகளில் நடந்துள்ள முறைகேடுகள், வினாத்தாள் கசிவு, மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கியதில் முறைகேடுகள் போன்ற காரணங்களுக்காக மத்திய பாஜக அரசை கண்டித்தும், நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு உரிய நியாயம் வழங்க கோரியும் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சிறுபான்மை துறை மற்றும் குறிச்சி சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டி இணைந்து கோவை சுந்தராபுரம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை தலைவர் முகமது ஆரிஃப் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நீட் தேர்வில் முறைகேடுகள் செய்து மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்த மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மருத்துவ படிப்பை கெடுக்காதே, ஊழல் செய்யாதே, ஊழல் செய்யாதே, பதவி விலகு, பதவி விலகு, மோடியே பதவி விலகு, காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம். பல லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையில விளையாடிக் கொண்டு மத்தியிலே ஆளும் பாஜக அரசு இந்த நீட் என்றும் இமாலய ஊழலை மறைத்து பல லட்சம் மாணவர்களோட வாழ்க்கையோட விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். இதை கண்டித்து இன்று இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஊழலை நியாயமாக விசாரிக்க வேண்டும். இதிலே ஈடுபட்டவர்களுக்குரிய உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும். இந்த நீட் என்றும் இந்த தேர்வு முறையை அறவே ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இது சார்பாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதை பற்றி கண்டிப்பாக பாராளுமன்றத்திலே எழுப்புவோம் என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இந்தியா முழுக்க இந்த கொடிய சட்டம் அகற்றப்படும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு அரணாக காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இல்லை, குறிப்பிட்ட இந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில தேர்வு மையங்களில் மட்டும் 6 மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றிருக்கின்றார்கள். பல லட்சம் ரூபாய் நிதி ஃபீஸாக பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோக இந்த டியூஷன் சென்டர் நடத்தி கொண்டிருக்கின்ற நிறுவனங்களே இந்த பேப்பர் லீக் செய்திருக்கின்றது. எனவே இதில் விரிவான விசாரணையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதுவரைக்கும் இந்த மத்திய பாஜக அரசு இதுக்கு செவி சாய்க்கவில்லை.